ஒரே மாசத்துல அவங்களுக்கு 50% சரியாயிரும், சிலவங்களுக்கு 100% கூட சரியாயிடும். ஆமா. அவங்களுடைய உடல்வாக பொறுத்து. உடல்வாக பொறுத்து, அவங்களுடைய நோயின் தாக்கத்தை பொறுத்து. ஓகேங்கய்யா, ஓகே. தோல் நோய்க்கு அனைத்து வகையான சோரியாசிஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தா மக்கள் குணமாவாங்க? இதை எப்படி சாப்பிடணும்? இது வாய் விலங்கம். இது வாய் விலங்கம். ஆமா. இது உடம்புல இருக்க விஷச்சத்துக்களை பூராமே குறைக்கிறதுல ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த மருந்து தான், இதை சாப்பிட சொல்லுங்கள், அந்த தோல் நோய் சரியாயிடும்னு சொன்னாங்க. அது என்னென்ன மருந்துன்ற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி பெரும்பாலும் குழந்தையிலிருந்து வயசான வரையும் அவசரப்படுற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், தோல் நோய், எக்ஸிமா, படை, சொறி, சிரங்கு அப்படின்னு சொல்லிட்டு தோல் நோயில் பல வகைகள் இருக்குது. இது வருவதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ரத்தம் தூய்மை இல்லைனா வரும், உடலில் கழிவுகள் தேங்கியிருந்தால் வரும், நல்ல ஆக்சிஜன், அதாவது நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் சரியான முறை போகிறனா வரும், உணவு பழக்க வழக்கங்களால் வரும், இல்லை நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்டாக வரும். இப்படி பல வகைகளில் வருதுன்னு வைங்களேன். இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன ஐயா மருந்து அப்படின்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த மருந்து தான், இதை சாப்பிட சொல்லுங்கள், அந்த தோல் நோய் சரியாயிடும்னு சொன்னாங்க. அது என்னென்ன மருந்துன்ற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தோல் நோய்க்கு அனைத்து வகையான சோரியாசிஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தா மக்கள் குணமாவாங்க? இதை எப்படி சாப்பிடணும்? இப்போ சொரியாசிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைகள்ல இருந்து ரொம்ப வயசானவங்க வரை கூட இருக்கு. இது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வண்டு கடிச்சா கூட அந்த மாதிரி சொரியாசிஸ் வருவதற்கான காரணங்களுக்கு, ஏன்னா அந்த விஷம் உடம்புல ஏறி அங்கங்க இச்சிங் ஆகலாம். ஆமா, ஈய விட சிறுசாக தான் இருக்கும் அந்த வண்டு கடிச்சதே நமக்கு தெரியாது. அது அந்த மாதிரி வண்டு கடிச்சது கூட உடம்புல சொரியாசிஸா உருவாகலாம். சூப்பருங்க. இதுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்குறோம்னா, இது கந்தகம். சரிங்கய்யா. இந்த கந்தகத்தை உருக்கி பாலில் 7 தடவை மறுபடி ஊற்றி சுத்தம் பண்ணணும். ஆமாம். ஓகே ஓகே. இந்த சுத்தி பண்ணி அதை கேப்சூல் பண்ணியிருக்கோம். ஓகேயா. இது கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசி பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலை சாறில் இதை மிக்சியில் கொஞ்சம் நறுங்க அரைச்சி குப்பைமேனி இலை சாறில் ஊற வைக்கணும். திரும்ப வெயிலில் காய போடணும். திரும்பியும் காஞ்சதுக்கப்புறம் திரும்ப குப்பைமேனி இலைச்சில் ஊற போடணும். இப்படி 7 முறை போடணும். இது வாய் விலங்கம். இது வாய் விலங்கம். ஆமாம். இது உடம்புல இருக்க விஷச்சத்துக்களை பூராமே குறைக்கிறதுல ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இதை எலுமிச்சம்பழ சாறில் ஊற போட்டு முதல்ல தோலை தேய்ச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பியும் எலுமிச்சம்பழ சாறில் ஊற வச்சு காய வைக்கணும். கடைசியாக இருக்கிறது ஆகாச கருடன் கிழங்கு. ஆகாச கருடன் கிழங்கு. ஆமாம். இதை பாலில் வேக வச்சு வெயிலில் காய போடணும். இந்த நாளையும் நம்ம சித்தர்கள் சொன்ன முறைப்படி சுத்தி பண்ணி இதை 500 மில்லிகிராம் கேப்சூலில் நம்ம ஃபுல் பண்ணி கொடுக்குறோம். இந்த கெந்தி மாத்திரை காலையில் சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு அப்புறம். இது மத்தியானம் சாப்பிடணும், இது ஈவினிங் சாப்பிடணும், அது நைட்டு சாப்பிடணும். ஒரு மாதத்துக்கு எல்லாத்துலேயுமே 30 மாத்திரை ஒரு ஹிட்டாக ஒரு பாக்கெட்டில் 4 சின்ன டப்பாவில் 30 மாத்திரை கொடுத்துருவோம். இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல அவங்களுக்கு 50% சரியாயிரும், சிலவங்களுக்கு 100% கூட சரியாயிடும். அவங்களுடைய உடல்வாக பொறுத்து, அவங்களுடைய நோயின் தாக்கத்தை பொறுத்து. ஓகேங்க, ஓகே. நேரில் பார்த்தீங்கன்னாக்க சோரியாசிஸுக்கு மருந்து இருக்கான்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. மருந்து நிறைய இடத்துல இருக்குது, அதுவும் இந்த இடத்துல ஸ்பெஷலாகவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஐயா சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் 50% குணமாயிடும். ஏன் உடல்வாக நல்லா இருந்து அந்த மருந்து நல்லா அடாப்ட் பண்ணி ஒத்து போனால் 100% கூட குணமாகும் அப்படின்ட்டாரு. ஐயா, இது சாப்பிடும்போது அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பத்திய முறைகள் என்னென்னையா? பிராய்லர் கோழி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆமாம். ஃபிஷ்ஷு கொஞ்சம் சாப்பிடாம இருந்தால் நல்லது. ஆமாம். ஒரு 2 மாதத்தில் சரியாயிரும். அதுக்கப்புறம் வேணுங்கிறத அவங்க சாப்பிடலாம். ஏன் நேயர்களே, சோரியாசிஸ் வந்தவங்க இல்லை தோல் பிரச்சனை நோயால் அவசரப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையான மருந்து, அதனால தான் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு வீடியோ. ஐயா சொன்ன மாதிரி இது மாதிரி சுத்தி முறை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் ரொம்ப அருமையாக கேட்கும். கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்து பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற ஆலோசனையும் மருந்துகளையும் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல், சோரியாசிஸ் இல்லாமல், தோல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. ஒருவேளை இது உங்களுக்கு அருகிலே கிடைக்கும் அப்படின்னா அங்கே படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனைப்படியும் நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.